அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 21வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்திலே பஸ்கூர் என்று சொல்லக்கூடிய மல்கியாவின் குமாரனை குறித்தும், கடந்த அதிகாரத்தில் இன்னொரு பஸ்கூரை குறித்தும் நாம் பார்த்தோம். அந்த பஸ்கூர் இம்மோருடைய குமாரன் என்று சொல்லி இந்த 2 அதிகாரத்திலும் நடந்த சம்பவங்கள் வெவ்வேறான காலகட்டத்தில் அவைகள் நடந்தவைகளாகும். இந்த 2 அதிகாரத்திலையும் கூறப்பட்ட பஸ்கூரும் வெவ்வேறு நபர்களாக நாம் கண்டுகொள்ள முடியும். சிதேக்கியா அரசன் தன்னுடைய ஆட்சி காலத்தினுடைய இறுதி கட்டத்தில் எரேமியா தீர்க்கதரிசியிடம் ஆள் அனுப்பி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கூறின காரியத்தையும், அதற்கு எரேமியா ஆண்டவரின் வார்த்தைகளை கொடுத்ததையும் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். இங்கே சிதேக்கியா ராஜா மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரையும் ஆசாரியனான மாசையாவின் குமாரனாகிய செப்பனியாவையும் எரேமியாவின் இடத்துல அனுப்பி, நீர் எங்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரியும் என்று சொல்லி அவன் கேட்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசி அரசர்களாக யூத ஜனங்களை ஆண்ட யோசியா ஒரு நல்ல அரசனாக இருந்தார். அவருடைய நாட்களிலே அநேக சீர்திருத்தங்களை செய்கிறதிலும், ஆலயத்தை சுத்திகரிப்பதிலும், அதிலே கிடைத்த அந்த நியாயப்பிரமாண தோல் சுருளை கொண்டு அநேக காரியங்களை செய்கிறவராக அவர் காணப்பட்டார். எரேமியாவுக்கு நல்ல ஒரு நண்பராகவும் அவர் இருந்தார். அந்த யோசியாவுக்கு யோபகாஸ் என்று சொல்லி பிறந்த சல்லும் என்று சொல்லி அழைக்கப்படுகிற ராஜா 3 மாதங்கள் யோசியாவுக்கு பின்பாக அரசாண்டார். எகிப்தின் அரசனால் அவர் கைதியாக கொண்டு செல்லப்பட்டு அங்கே மரணமடைந்தார். யோசியாவின் அடுத்த மகனாகிய யோயாக்கீம், இவரும் நேபுகாத் நேச்சாரால் கைது செய்யப்பட்டு அவர் அங்கே நாடு கடத்தி செல்லும் பொழுது வழியில் அவரும் இறந்து விட்டார். அதற்கு பின்பாக யோயாக்கீமுடைய மகனாகிய யோயாக்கீன் என்பவர் அவர் அரசாண்டார். அவரையும் அங்கே நேபுகாத் நேச்சார் அவருடைய தாயையும் பிடித்து சிறையிருப்புக்காக கடத்தி சென்று விட்டு இந்த யூதா நாட்டிற்கு யோசியாவினுடைய 3வது மகனாகிய மத்தனியா என்று சொல்லக்கூடிய நேபுகாத் நேச்சாரால சிதேக்கியா என்று பெயரிடப்பட்ட, அதாவது யோயாக்கீன் அவனுடைய சின்ன தகப்பன், சிறிய தகப்பன் சித்தப்பாவை அங்கே ராஜாவாக ஏற்படுத்திவிட்டு சென்றார். இவர் தான், இந்த சிதேக்கியா தான் யூத ஜனங்களுக்கு, யூதாவுக்கு கடைசி அரசன். இவர் நினச்சிட்டாரு, நம்ம விட மோசமாக ஆட்சி செஞ்ச யோயாக்கீன் அவன் தள்ளப்பட்டுட்டான், யோயாக்கீன் தள்ளப்பட்டுட்டான். இப்போ நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறபடினால இந்த சிங்காசனத்தில் நம்ம நிலைத்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்து கரிசனையற்று தன்னுடைய ஜனங்கள் எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்கிற காரியங்கள் எல்லாம் யோசிக்காம இப்போ 2 பேரை அனுப்புகிறான். எப்படி எசேக்கியா ராஜா தன்னுடைய நாட்களில் அசீரியர்கள் தங்களுடைய தேசத்தை முற்றுகையிட்டு மிகவும் அதிகமாக ஏளனமாக பேசின பொழுது அவர் 3 பிரதானிகளை ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்தில் அனுப்பி அவர் அங்கே பதிலை பெற்றுக்கொண்டு ஒரு மகா பெரிய விடுதலையை அனுபவித்தது போல என் வாழ்க்கையிலும் அனுபவிக்க முடியும் என்று சொல்லி ஒரு விசுவாசம் உடையவராக இங்கே அனுப்புகிறதை பார்க்கிறோம். கடைசி ராஜாவாக இருக்கிறார். அடிக்கடி எரேமியாவினால தீர்க்க தரிசனங்கள் அவைகள் சொல்லப்படுகின்றன. 605 ஒரு யுத்தம் நேபுகாத் நேச்சாரால நடந்துவிட்டது. கிமு 597 இன்னொரு யுத்தம் நடந்துவிட்டது. இப்போ கிட்டத்தட்ட கிமு 588 இப்படிப்பட்ட நாட்களில் இவருடைய எருசலேம் பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டு, ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டு, அரண்மனை தீக்கிரையாக்கப்படும் என்கிற எரேமியாவினுடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிற இந்த நேரத்தில் எப்படி எசேக்கியா கடைசி நேரத்தில் ஏசாயாவின் இடத்துல முறையிட்டு ஒரு ராத்திரியில் ஒரே ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 அசீரிய போர் சேவகர்களை ஆண்டவர் அங்கே வெட்டி போட்டு இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்தார், நமக்கும் தருவார் என்கிற ஒரு விசுவாச நம்பிக்கை இருந்துச்சு.
எப்படி ஆபத்து நேரத்தில் நம்ம கடவுள்கிட்ட போனால் ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நினைப்போமோ அப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்ததே ஒழிய தன்னை தாழ்த்துகிறதற்கும் தன்னை அர்ப்பணிக்கிறதற்கும் அவன் மறந்து விட்டதை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். எசேக்கியா 3 பேரை ஏசாயாவினிடத்தில் அனுப்பிவிட்டு அவன் ஆலயத்தில் போய் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவன் அங்கே தன்னுடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட நிருபங்களை, அந்த ரப்சாக்கை எழுதின காரியங்களை எல்லாம் தேவ சன்னிதானத்தில் சொல்லி அவன் கதறுகிறதை பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் சொல்லியிருந்தான், நீங்கள் யாருமே எதிரியின் சேனைகள் எதை பேசினாலும் நீங்கள் பேசக்கூடாதுங்க. அத்தனையாய் ஜனங்களும் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். ராஜா தேவ சமூகத்தில் அவன் மிகவும் தன்னை தாழ்த்தி அங்கே கெஞ்சினதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே சிதேக்கியாவுக்கும் எசேக்கியாவுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். 2 பேருமே தீர்க்கதரிசியின் இடத்துல தான் ஆட்களை அனுப்புகிறார்கள். ஆனால் சிதேக்கியா அனுப்பிற நாட்களிலே தேவ கோபாக்கினை கொஞ்ச நாட்களில் பற்றி எரியக்கூடிய, அதாவது நேபுகாத் நேச்சார் யுத்தத்துக்கே வந்துவிட்ட இந்த நாட்களில் இவர் தன்னை தாழ்த்தாதபடி இன்றைக்கும் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய வேதனைகளுக்காக, நம்முடைய அற்புதங்களுக்காக நம்ம ஜபிக்காம நம்ம எழுதி போடுங்கன்னு சொல்லுகிறவர்களுக்கு நம்ம எழுதி போட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அப்படியே இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, அதே போலத்தான் அன்றைக்கு சிதேக்கியாவும் இருந்தார். அவர் நமக்கு இந்த நாளிலே திருஷ்டாந்தமாக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் உணர முடியும். அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலனை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தரும்படியாக விரும்புகிறார். தனி மனிதனுடைய பரிசுத்தத்தை ஆண்டவர் மிகவும் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆனால் சிதேக்கியா தன்னை தாழ்த்தாதபடி, தன்னுடைய காரியங்களை தாழ்த்தாதபடி, தன்னுடைய ஜனங்களை தாழ்த்தும்படியாய் கட்டளையிடாதபடி, ஏதோ எரேமியாவிட்டு அனுப்புனா அவர் ஏதாவது தீர்க்க தரிசனம் சொல்லி மன்றாடி விட்டார்னா விசாரித்து சொன்னால் எல்லாம் சரியாகிறோம் அப்படின்னு நினைச்ச அந்த நேரத்தில் அங்கே ஆண்டவருடைய தீர்ப்பானது வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். இதோ உங்களை அலங்கத்துக்கு வெளியே முற்றுகை போட்ட பாபிலோன் ராஜாவோடும் கல்தையரோடும் நீங்கள் யுத்தம் பண்ணும்படி உங்கள் கைகளில் பிடித்திருக்கிற யுத்த ஆயுதங்களை நான் திருப்பி விட்டு அவர்களை இந்த நகரத்தின் நடுவிலே சேர்த்து நான் நீட்டின கையினாலும் பலத்த புயத்தினாலும் கோபமும் உக்கிரமும் மகா கடுமையுமாக நான் உங்களோட யுத்தம் பண்ணி, ஆண்டவர் சொல்றாரு, நானே உங்க கூட யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய காரியத்தை யோசுவாவினுடைய நாட்களிலே ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எரிகோவிக்கு யுத்தத்துக்கு போகிறதற்கு முன்பாக அந்த முந்தைய நாளிலே அப்படியே யோசுவா வந்து நின்று அந்த சமவெளியில பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பட்டயத்தை பிடித்த ஒருவர் நிற்கிறதை பார்க்கிறான். பலத்த பராக்கிரமசாலியை போல இருக்கிறவர் இடத்துல போய் கேட்கிறார், நீர் எங்களை சார்ந்தவரோ எதிரியினுடைய சேனையை சார்ந்தவரோ? அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் இயேசு கிறிஸ்து அருமையா பதில் சொல்லுகிறார், நான் உங்களை சார்ந்தவரும் அல்ல, அவர்களை சார்ந்தவரும் அல்ல, சேனைகளின் கர்த்தருடைய ஒரு அதிபதியாக நான் இப்போ வந்திருக்கிறேன். ஒருவேளை நீ பரிசுத்தம் இல்லைன்னா நீ தோற்று போயிடுவ, நீ உன்னுடைய காரியத்தில் இழந்து போயிடுவ. ஆனால் நீ பரிசுத்தப்படுத்தி கொண்டான்னா நான் உன்னோடு கூட சேர்ந்து எதிரிகளை அழிப்பதற்கு நான் உதவி செய்வேன். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி யோசுவாவே, உன் காலில் இருக்கிற அந்த பாதரட்சியை கலத்தி போடு, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதம் செய்வேன் என்றுதான் யோசுவா ஜனங்களுக்கு கற்பிக்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரால் நமக்கு உதவியாக நிற்க முடியாது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு எதிராக வந்து நான் யுத்தம் பண்ணும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன். அருமையா எரேமியா அந்த நாட்டை குறித்து அழகா 13ஆம் வசனத்தில் சொல்றார், இதோ பள்ளத்தாக்கில் வாசம் பண்ணுகிறவரே வல்லே, சமமான இடத்தில் கண்மலையாய் இருக்கிறவளே. அதாவது இதோ பள்ளத்தாக்கில் வாசம் பண்ணுகிறவளே அப்படின்னா அங்கே எருசலேமினுடைய மதில் அலங்கத்தை சுற்றி கீழே 3 விதமான மிகப்பெரிய பள்ளத்தாக்குகள் இருந்தபடினால இவர்கள் எருசலேமின் அலங்கத்தில் இருந்தோ யார் யார் தாக்க வருகிறார்கள், எத்தனை பேர் வருகிறார்கள், என்னென்ன ஆயுதங்களை கொண்டு வருகிறார்கள் என்பதை பார்க்க முடியும். அங்கே சீயோன் அந்த ஆலயம் அமைக்கப்பட்ட இடம், அரண்மனை அமைக்கப்பட்ட இடமெல்லாம் அந்த மலையிலே அமைக்கப்பட்டிருந்தபடியினால மிகவும் உயரத்திலிருந்து பார்வைகளை கண்டுகொண்டு கீழே இருந்து பள்ளத்தாக்கிலிருந்து எப்படி இவங்க அலங்கத்தை தாக்க முடியும் என்கிற ஒரு மமதையில இருக்கிற உனக்கு கர்த்தரே எதிரியாளியாய்
இருக்கிறார் என்று இங்கே எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். என் முகத்தை இந்த நகரத்துக்கு விரோதமாய் நன்மைக்கல்ல 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தீமைக்கு வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பாபிலோனின் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படும், அவன் அக்கினியினால் அதை சுட்டரிப்பான் என்று சொல் என்றார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை இங்கே சிதேக்கியாவுக்கு விரோதமாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக என்னதான் நடக்கிறது? ஆண்டவர் 2 காரியங்களை முன் வைப்பதாக கூறுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அழகாக 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை நோக்கி இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நகரத்தில் தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். உங்களை முற்றுகை போடும் கல்தேயர் வசமாய் புறப்பட்டு போய்விடுகிறவனோ பிழைப்பான், அவன் பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற காரியங்களை குறித்து இங்கே ஆண்டவர் பேசுகிறார். நம்ம நினச்சிக்கிறோம் மரண வழினா ரொம்ப மோசமான பாவங்கள் செய்கிற வழி போல, அதே போல நான் ஜீவ வழி அப்படின்னு சொல்ல ரொம்ப பரிசுத்தமான வழி. அப்படி அல்ல. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அது அநேகம் இருக்குது, ஆனால் முடிவோ மரண வழிகள். இதில் ஆண்டவர் மரண வழி ஜீவ வழின்னு என்ன சொல்கிறாருன்னா, என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறவன் அவன் ஜீவ வழியில் நடக்கிறான். என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுக்காமல் போகிறவன், கீழ்ப்படியாமல் போகிறவன் அவன் மரண வழியில் நடக்கிறான். எப்படி சோதம் குமாரா அழிக்கப்படுகிறதற்கு முன்பாக லோத்துவையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய 2 குமாரத்திகளையும் எப்படி தூதர்கள் இழுத்து விட்டு ஓடிப்போ என்று சொன்னார்களோ, அதே போல இங்கே ஆண்டவர் உனக்கு முன்பாக மரண வழி ஜீவ வழியை வைக்கிறேன். இந்த நகரத்தில் நீ தரித்திருந்தான்னா இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் நான் வாழுவேன் அப்படின்னு நீ இருந்தான்னா பட்டயத்தில் பஞ்சத்தில் கொள்ளை நோயில் இறந்து போயிடுவேன். நீ கல்தேயர் வசமாக நான் வந்துடுறேன் நீ சரண்டர் ஆகி போய்விட்டான்னா நீ அங்கே போய் பிழைப்பா, அதுதான் ஜீவ வழி. நீ இந்த நாளில் நான் இந்த பட்டணத்தை சுட்டரிக்கும்படியாக அரண்மனையை ஆலயத்தை தீ கொளுத்தும்படியாக முடிவு பண்ணிட்டேன். எப்படி சோதம் குமராவை அழிக்கும்படியாய் முடிவு பண்ணணும்னோ அதே போல நான் தீர்மானம் எடுத்துட்டேன். அதனால் ஓடி போகிறவன் தான் ஜீவ வழியில் போகிறான். அதே போல தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ தானியலெல்லாம் பார்க்கிறோம். அந்நிய தேசத்தில் கல்தேயர் தேசத்தில் கர்த்தரோ அவர்களோடு கூட இருந்து செய்த மகத்தான கிரியைகளை நாம் படிக்கிறோம். இங்கே சிதேக்கியா என்ன பண்ணுறாரு? மற்றவங்க எல்லாம் நிறைய பேர் அங்கே போனவங்கெல்லாம் தப்பி கொண்டாங்க. சிதேக்கியாவை என்னுடைய முடிவை எரேமியா 39ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கே 4ஆம் வசனத்தில் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவும் சகல யுத்த மனிதர்களும் அவர்களை கண்டபொழுது ஓடி ராத்திரி காலத்தில் ராஜாவினுடைய தோட்டத்து வழியை கொல்லைப்புறமாக ஓடுறாங்க. 2 மதில்களுக்கு நடுவான வாசலால் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார்கள். அவன் வயல்வெளியின் வழியே போய்விட்டான். ஆனாலும் கல்தேயருடைய இராணுவம் அவர்களை பின்தொடர்ந்து எரிகோவின் சமபூலிய பூமியில் சிதேக்கியாவை கிட்டி அவனை பிடித்து அவனை ஆமோத் தேசத்தின் ஊராகிய ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே இவன் அவனை குறித்து தீர்ப்பு செய்தான். அங்கே தீர்ப்பு வழங்கப்படுது. அங்கே மரண வழியை தெரிந்து கொண்டு கொள்ளைப்புறமாக ஓடி போனபடினால பாபிலோன் ராஜா ரிப்லாவிலே சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டுவித்தான். யூதா பிரபுக்கள் அனைவரையும் பாபிலோன் ராஜா வெட்டி சிதேக்கியாவின் கண்களை கெடுத்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டான் என்று சொல்லி கடைசி ராஜா என்னுடைய மகன் இனிமையான் சிங்காசனத்தில் அரசாட்சிக்கு வருவானிலாம் நினைத்த அந்த மகன்களை கண்களுக்கு முன்பாக வெட்டி அதற்கு பின்பாக அவனுடைய கண்களை கெடுத்து அதாவது பிடுங்கி அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு கொண்டு சென்றதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக எருசலேமினுடைய அலங்கங்கள் இடிக்கப்பட்டு ஆலயம் சுட்டரிக்கப்பட்டு அரண்மனைகள் சுட்டரிக்கப்பட்டு பிரபுக்களுடைய எல்லா பெரிய பெரிய மாளிகைகளும் தீக்கிரையாக்கப்பட்டதை நாம் வேதத்திலே கற்றுக்கொள்ளுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் மரண வழியையும் ஜீவ வழியையும் நமக்கு முன்பாக வைக்கிறார். இன்றைக்கு நம்ம மற்றவர்கள் எனக்கு ஜெபிச்சா விடுதலை கிடைச்சிரோன்னு சொல்லி மற்றவர்களுடைய ஜெபத்தை நம்பி நம்முடைய பரிசுத்தத்தில் கோட்டை விட்டோன்னு சொன்னால் எசேக்கியாவின் வாழ்க்கையும் சிதேக்கியாவின் வாழ்க்கையும் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கின்றன. எசேக்கியா ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்துல ஆட்களை அனுப்பினது மாத்திரமல்ல,
தன்னை தாழ்த்தி கதறினதை, தேவ சன்னிதானத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக மகா பெரிய ரட்சிப்பை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டார். ஆனால் சிதேக்கியாவோ அவருடைய வாழ்க்கையில் தன்னை தாழ்த்த மனமின்றி தேவனுடைய அந்த எரேமியா தீர்க்கதரிசி ஏதாவது வேண்டுதல் செய்துட்டா அற்புதம் நடக்கும்னு நினைச்சிட்டு அவர் திரும்பவும் சொல்லுகிறார், ஜீவ வழி மரண வழியை வைக்கிறேன், இதில் நீ எதை தெரிந்து கொள்கிறியோ அப்படின்னு சொன்னா கூட அதையும் கீழ்ப்படிய மனதில்லாதவராக சிதைக்கியா மாறிவிட்டபடியினாலே அவன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாக, குமாரர் கண்கள் முன்பாக கொலை செய்யப்பட்டவராக, வெண்கல விடங்கிடப்பட்டு அவர் அங்கே பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டதை நாம் வேதத்திலே காண்கிறோம். இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கின்றன. நம்ம ஆண்டவர் நமக்கு அளிக்கிற பலன், அவரவர் கிரியைகளுக்கு தக்கதாய் அளிக்கிற பலன் அவரோடு கூட வருகிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்வினுடைய பரிசுத்தம், ஆண்டவரோடு கூட தனிப்பட்ட நெருங்கிய ஒரு அனுபவம், ஆண்டவரை தனிப்பட்ட முறையில் தாழ்த்தி தேடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மற்றவர்களை சார்ந்து கொண்டு நின்று நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடாதபடிக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்மை தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே.